ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் படப்பாக்கத்தில் 1213 ஏக்கர் பரப்பளவில் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சார்பில் 90,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கார் தயாரிக்கும் ஆலை அமையவுள்ளது. இந்நிலையில் தொழிற்பூங்காவில் 90,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள கார் புதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் 28ஆம் தேதி வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி ஆகியோர் படப்பாக்கத்தில் உள்ள தொழிற்பூங்காவிற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிவன் கோவில் பகுதியில் சிட்டி யூனியன் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரம் உள்ளது. இந்த ஏடிஎம்மில் நள்ளிரவில் முகத்தை மறைத்து துண்டு கட்டி கடப்பாரியுடன் நுழைந்த நபர் ஏடிஎம் மையத்தை உடைக்க முயன்று முடியாததால் சந்தப்பேட்டை அருகே உள்ள அதே வங்கியின் மற்றொரு ஏடிஎம் மையத்தையும் உடைக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த ஏடிஎம் மையத்தை உடைக்க முடியாததால் அங்கிருந்து சென்றுள்ளார். இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பெயரில் காரைக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசார் ஏடிஎம் மையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்ததில் காரைக்குடி சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பாண்டியராஜன் ஏடிஎம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கொள்ளையடித்து பணக்காரன் ஆவது எப்படி என்று யூடியூப் வீடியோ பார்த்து கொள்ளையடிக்க முயன்றதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாண்டியராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊரசோலை ஓடற்பறவை பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு கோத்தகிரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் அப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பள குறைவு காரணமாக ரஞ்சித் பள்ளியை விட்டு அன்னூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பணியாற்ற சென்றுள்ளார். அதன்பின் மீண்டும் 2023ஆம் ஆண்டு கோத்தகிரி பகுதிக்கு வந்த வேறொரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் மீண்டும் அந்த மாணவிக்கு ஆசிரியர் ரஞ்சித் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் இதனால் மாணவி மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் மகளிர் போலீசார் ஆசிரியர் ரஞ்சித்தை போக்சோ வழக்கில் கைது செய்து உதகை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சை அருகே உள்ள ஒக்கநாடு மேடையூரில் தந்தை பெரியாரின் இளைய திலகங்கள் அமைப்பின் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. திராவிடர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி துவக்கி வைத்தார். ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் 44 அணிகளும் பெண்கள் பிரிவில் 22 அணிகளும் பங்கேற்றன. முன்னதாக பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் எழிலரசன் வீரர்களின் அணிவகுப்பு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் கேரள மக்கள் பிரம்மாண்டமான முறையில் ஓணம் பண்டிகை கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு வயநாடு நிலச்சரிவு காரணமாக எளிமையான முறையில் கொண்டாடினர். குறிப்பாக குரங்குச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பா ஆசிரமத்தில் ஐயப்பா டிரஸ்ட் சார்பில் கேரள பெண்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அத்திப்பூ கோலம் இட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் பொன்னமராவதியில் இருந்து மானாமதுரை சர்வீஸ் சாலை வழியாக அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மானாமதுரை பேருந்து நிலையத்திற்கு திரும்புவதற்காக விளைந்தபோது பரமக்குடியில் இருந்து கோடியேற்றி வந்த சரக்கு வாகனம் அரசு பேருந்து மீது மோதியது. இதில் அரசு பேருந்து இடதுபுறமும் சேதமடைந்துள்ளது. கோடியேற்றி வந்த வாகனமும் சேதமடைந்துள்ளது. மேலும் காயமடைந்த கோடியேற்றி வந்த வாகன ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித சந்தியக்காப்பர் தேவாலய ஆண்டு திருவிழா அக்டோபர் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனியை ஒட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தியக்காப்பரின் மின் ரதம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மின் ரதங்கள் மேலதாளங்கள் முழங்க இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் விண்ணதிர வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக விழா வந்தது. இத்திருவிழாவிற்கு வெள்ளோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித சந்தியக்காப்பரின் ஆசை பெற்றுச் சென்றனர். சென்னையில் இருந்து ஒரு பெண் உட்பட 4 பேர் ஏலகிரி மலை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குளித்திகை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரி மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. கார் தீப்பற்றி எரிவதை எறிந்த காரில் பயணித்த 4 பேரும் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால்
அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள ஏப்பநாடு கிராமத்தை சுற்றியுள்ள கொரனூர் தங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயரமான மலைத்தொடர்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய நீலகிரி குறிஞ்சி மலர்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. இதனால் தேனீக்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வருகை இப்பகுதிகளுக்கு அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை கண்டு ரசிக்க தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் தாவரவியல் துறை பயிலும் மாணவ மாணவிகளும் புகைப்பட கலைஞர்களும் இப்பகுதிகளுக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். திருச்சி மாவட்டம் கீழதே வதானம் பகுதியைச் சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். திமுக பிரமுகரான இவர் அப்பகுதியில் ஊர் நாட்டமையாக செயல்பட்டு வந்துள்ளார். இவருக்கும் இவரது சகோதரர் ரமேஷ் என்பவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட 3 பேர் அவரது வீட்டு மாடியில் உள்ள தனி அறையில் மது அருந்தியுள்ளனர். பின்னர் நீண்ட நேரம் ஆகியும் கீழே வராததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் மேலே சென்று பார்த்தபோது அறையில் ரத்த வெள்ளத்தில் பிருத்திவிராஜ் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து கோட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் இடைச்சவல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகநாதன் என்பவரின் மகன் பார்த்தீஸ் 9வது வகுப்பு படித்து வருகிறார். அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் முத்துக்குமார் என்பவர் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது பள்ளி கால்பந்து எடுத்து ஏன் விளையாடினார் என்று கூறி மாணவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த மாணவர் பார்த்தீஸ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடுதி கால்பந்து வைத்துதான் விளையாடியதாக மாணவர் கூறியதை கேட்காமல் உடற்கல்வி ஆசிரியர் தன்னை தாக்கியதாக மாணவர் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவரை தாக்கியதாக கூறப்படும் உடற்கல்வி ஆசிரியர் முத்துக்குமார் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி தனியார் பொதுநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பிடமும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச மையத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான செல்வமுத்துக்குமாரி தலைமையில் பல்வேறு குற்ற வழக்குகளுக்கு தீர்வு காணும் முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் 1961 வழக்குகள் கோப்பிற்கு எடுக்கப்பட்டு அதில் மனுதாரர்களுக்கு சிவில், ஜீவனாம்சம், திருமண வழக்குகள், காசோலை வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் மற்றும் வங்கி வாரக்கடன் ஆகிய 643 வழக்குகளில் ரூபாய் 19,23,59,689 ரூபாய் மதிப்பிற்கு தீர்வு காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய செயலாளர் பொன் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுவது குறித்தும் கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக மதுராந்தகம் தெற்கு ஒன்றியத்தில் நலிவுற்ற திமுகவினர் விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல்நலக் குறைபாடு ஏற்பட்ட திமுகவினர் மற்றும் உயிரிழந்த திமுக குடும்பத்தினர் 8 நபர்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்திய கணினி சமுதாய அமைப்பின் காஞ்சிபுரம் அமைப்பு மற்றும் செயின்ட் ஜோசப் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இணைந்து தேசிய அளவிலான 24 மணி நேர தொடர் ஹேக்கத்தான் நிகழ்வை சென்னை செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. இந்த ஹேக்கத்தானில் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அணிகள் உட்பட 70 அணிகள் நிகழ்வில் பங்கேற்றன. இந்நிகழ்வை இந்திய கணினி சமுதாய அமைப்பின் காஞ்சிபுரம் பிரிவின் தலைவர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாணவர்கள் சமூகம் சார்ந்த தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றியாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கினர். நான் செந்தில்குமார், இந்திய கணினி சங்கத்தின் காஞ்சிபுரங்களின் தலைவர். எங்கள் இந்திய கணினி சங்கத்தின் காஞ்சிபுரம் சார்பாக நடத்திய 24 மணி ஹேக்கத்தான் போட்டியில் இந்தியா முழுவதும் 87
மாணவர் குழுக்கள் வந்து பங்கேற்றாங்க. மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். இது ஒரு நாள் நேற்று ஆரம்பித்து இன்று முடிவடைந்தது. இதில் அவங்களோட மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் அவங்களோட திறமைகளையும் இதில் காட்டினாங்க. இதை பல கட்டங்களாக வந்து இதுக்கான இது நடத்தணும், போட்டிகளின் முடிவில் வந்து அறிவித்தோம். கடைசியாக இன்று அது போட்டிகளின் முடிவில் முதல் பரிசை SRM பல்கலைக்கழகம் வந்து வென்றது. இந்த போட்டிகளுக்கு பரிசு வழங்கியது சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியின் தாளாளர் முனைவர் பாபு மனோகரன் அவர்களும் ஜோகோ கார்ப்பரேஷனும் இணைந்து பரிசு தொகையை வழங்கினார்கள் என்று பெருமையோடு கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனிசாலையில் வடவகஞ்சி அடுத்த பெரும்பள்ளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் பெருகம்பட்டி பகுதியில் போலீசார் ரோந்து மற்றும் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மணிகண்டன் என்பவரது விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வரும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவசியா டீன்ஸ் ஆகியோர் பல ஆண்டுகளாக தோட்டப்பகுதியில் சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து 30 லிட்டர் சாராய பொருளை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து வேறு ஏதேனும் சாராய பொருள் இப்பகுதியில் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி திருவாரூர் அண்ணா சாலையில் திமுக நகர அலுவலகத்தின் முன்பு கட்சிக் கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் அலுவலகத்தின் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வாரக்குச்சி தெருப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் திமுக கொடி ஏற்றி வைத்ததை திருவாரூர் திமுக நகர செயலாளர் பாரபிரகாஷ் பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நவநீத நகரில் விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்த வீட்டினை நாமக்கல் மாவட்டம் கொண்டநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமரவேல் என்பவர் வாடகைக்கு எடுத்து வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டில் ரேஷன் அரிசி பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக திட்டமிட்ட குற்றப்பிரிவு நுண்ணறிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பெயரில் விரைந்து வந்த போலீசார் வீட்டை சோதனை செய்ததில் வீடு முழுவதும் ரேஷன் அரிசி மூட்டைகள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகளை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் பொதுமக்களுக்கு GST பன் வழங்கினார். சங்கரன் கோவில் நகர செயலாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி திருச்சி சிந்தாமணியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் அறிவாலயத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள 70 அடி கொடிமரத்தில் கழக கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். கேரள மக்களின் பண்டிகையான ஓணம் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி திருப்பூர் மாவட்டத்திலும் ஏராளமாக வசித்து வரும் கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் திருப்பூர் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பூ மார்க்கெட்டில் அதிக அளவு திரண்டு பூக்களை வாங்கினர். இதில் மல்லிகைப்பூ கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 400 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 480 ரூபாய்க்கும், சம்மங்கி 200 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 120 ரூபாய்க்கும், செவ்வந்தி 100 ரூபாய்க்கும், அரளி 80 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 60 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி சென்னை டி நகரில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு கவிஞர்